தொடர்ந்து நம்மோடு டெல்லியிலிருந்து செய்தியாளர் ஆண்டன் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஆண்டன், இன்னும் 1 மணி நேரங்கள் மட்டுமே இருக்கிறது நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு. குடியரசுத் தலைவரை நிதியமைச்சர் சந்தித்து விட்டாரா? தற்போதைய நிலவரங்கள் என்ன? விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் யோகேஸ்வரன். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் 10 நிமிடங்கள் இருக்கின்றது இந்த மத்திய பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்படுவதற்கு. அதற்கு முந்தைய நடவடிக்கைகள் தற்போது நிதியமைச்சர் அங்கே வந்து பொதுவாகவே அதை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்து அங்கிருந்து அதன் பிறகு இங்கு நாடாளுமன்றத்திற்கு வந்து அமைச்சரவையில் இந்த பட்ஜெட்டானது ஒப்புதல் பெறப்பட்டு அதன் பிறகுதான் இந்த பட்ஜெட்டானது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். ஸோ அதுக்கு உண்டான தயாரிப்புகள் ஏற்கனவே நாம் பார்த்தது போல் இந்த பட்ஜெட் தயாரிப்பதற்கான பணிகள் கிட்டத்தட்ட பல நாட்களுக்கு முன்பாகவே தொடங்கிவிடும். அந்த அல்வா நிகழ்ச்சி எனப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சி மூலமாக இது வந்து பட்ஜெட் தயாரிப்பு நிகழ்ச்சியானது தொடங்கும். ஸோ அது தொடங்கி பல்வேறு கட்ட தயாரிப்புகள் மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் பெற்று அந்த பட்ஜெட் வந்து தயாரிக்கப்பட்டு தாக்கல் செய்யப்படும். ஸோ நான் பார்த்தது போல் இது இடைக்கால பட்ஜெட் தான். இந்த தேர்தல் வரவிருக்கிற சூழலில் அதுவரையில் இந்த நாட்டை வழிநடத்தி செல்வதற்கான ஒரு இடைக்கால பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. ஸோ அதற்காக தான் இன்னும் நீங்கள் குறிப்பிட்டது போல் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. பெரிய அளவில் இந்த பட்ஜெட்டில் நாம் எந்த விதமான ஒரு அறிவிப்புகளையும் எதிர்பார்க்க முடியாது என்பது தான் ஏற்கனவே உள்ள ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறார். அதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அதனை கூறியிருக்கின்றார். ஏனென்றால் இடைக்கால பட்ஜெட் என்பதனால் பெரிய அறிவிப்புகளை எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாலிசி டெசிஷன் எனப்படிய அந்த கொள்கை ரீதியான அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்பில்லை. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற காலத்தினால் தற்பொழுது இது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கண்காணிப்பிலும் இருந்து கொண்டு இருக்கும். ஸோ அதுபோன்ற ஒரு சூழலில் தற்பொழுது பெரிய அளவில் கொள்கை ரீதியான முடிவுகள் எதனையும் இந்த அறிவிப்புகள் எதனையும் இந்த பட்ஜெட்டில் நாம் எதிர்பார்க்க முடியாது என்பது நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இருந்தாலும் தேர்தல் வரக்கூடிய சூழலில் வாக்காளர்களை கவரும் விதமாக அவர்கள் ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், பட்ஜெட் ரீதியாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், அடுத்ததாக மீண்டும் ஒருவேளை ஆட்சிக்கு அவர்கள் வந்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன விதமான வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்ள முடியும் பட்ஜெட் வாயிலாக என்பது தொடர்பாகவும் இந்த பட்ஜெட்டை பயன்படுத்தி அவர்கள் அதனை அடிக்கோடிட்டு காட்டுவதற்கான வாய்ப்பாக இந்த இடைக்கால பட்ஜெட்டை மத்திய அரசானது பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது இந்த பட்ஜெட் இன்னும் ஒரு மணி நேரத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றது. இருந்தாலும் இடைக்கால பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட அனைத்து தரப்பினரிடமே தொடர்ந்து எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களிடமும் இந்த எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளாகவே குறிப்பாக கொரோனாவுடைய காலகட்டத்திற்கு பிறகு மக்களுடைய வாழ்க்கை முறையே ஒரு புரட்டி போட்டுவிட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நீங்கள் பார்வீர்கள் என்றால் தற்போதைய காலகட்டத்திலெல்லாம் கொரோனாவிற்கு பிறகு பல்வேறு நிறுவனங்களில் ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது பெரிய அளவில் அங்கு அந்த பணிகள் இருப்பவர்களிடம் சரி, அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களிலும் சரி ஒரு மனோரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவே இந்த தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. கண்டிப்பாக அந்த பணியில் இருக்கக்கூடிய மட்டுமல்லாமல் அவரை சார்ந்திருக்கக்கூடிய பல நபர்களையும் இது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அதுபோன்ற ஒரு சூழலில் கடன் வாங்கி கடன் தொல்லையை சமாளிக்க முடியாமல் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய, குறிப்பாக விவசாயிகள் போன்றவர்களெல்லாம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. நிதி ஆயோக் புள்ளி விவரங்களின்படி ஒரு 25 கோடி மக்கள் தற்பொழுது வறுமையின் பிடியிலிருந்து தப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் தொடர்ந்து இருந்து கொண்டு இருப்பதாகவே பரவலான ஒரு கருத்தானது இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கான அந்த ஒரு அறிவிப்புகள் எதுவும் இருக்குமா என்ற ஒரு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கல்வி சார்ந்த அறிவிப்புகள், வேளாண் துறை, அதுபோல் பள்ளி கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள், அதுபோல் டிஜிட்டல், தற்போது அனைத்துமே டிஜிட்டல் மயமாகிவிட்ட ஒரு சூழலில் அந்த UPI பணப்பரிவர்த்தனை உள்ளிட்டவற்றை மேம்படுத்துவதற்கான அந்த ஏதாவது அறிவிப்புகள் இருக்குமா என்று எதிர்பார்த்திருக்கின்றது. ஸோ இதுபோன்று மீனவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பான அறிவிப்புகள், இது வந்து பல எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புக்கிடையே தற்பொழுது இந்த பட்ஜெட்டானது இன்னும் ஒரு மணி நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. ஆண்டன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.